சோத்திர பலியிட உன் பாவம் ஞாபகத்துக்கு வரும். நீ பண்ண பிரச்சனை ஞாபகத்துக்கு வரும். நீ பண்ண உன்னுடைய பலவீனம் ஞாபகத்துக்கு வரும். அப்படியே அறிக்கையிடு. மன்னிங்கப்பா, அறிக்கையிடு. புது சிருஷ்டியா மாறு. புது ரூபத்துக்குள்ளவா, புதிய காரியத்துக்குள்ளவா. கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறான். அந்த புதிய காரியம் அதுக்குள்ளவா. உன் சோத்திர பலி உன்னை உருமாற்றும். சோத்திர பலி கர்த்தரோடு இருக்கிற உறவுக்குள் கொண்டு வரும். Rebuild the relationship. Rebuild the relationship of the Lord. கர்த்தரோடு இருக்கிற உறவை மேம்படுத்து. உறவு அருந்து கிடக்கல, இருக்கிற மாதிரி தெரியுது. விட்டுறாத சகோதரி, விட்டுறாத. நீ இழந்த விஷயத்தை விட்டுறாத. நீ இழந்த கர்த்தர் வார்த்தை விட்டுறாத. இழந்த பிரச்சனை விட்டுறாத. மீண்டும் வந்துட முடியும். வந்துடும். Renew the strength. Renew the vision. Renew the anointing. Renewal பண்ணுங்க. என் அன்பு தேவஜனமே, சோத்திர பண்ணிடுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துறா. கர்த்தரோட உறவுக்குள்ள வந்துருங்க. உங்களோட பேசுவார். பிரசனம் வந்துட்டா போதும், மாற்றில அவர் பார்த்துக்கொள்வார். அந்த அனுபவத்துல கடந்து வரத கர்த்தர் இன்று உங்களோட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன பாதுகாதா கர்த்தருக்கு சொல்றாரு, அறிக்கை எடுங்க. புது சிருஷ்டியா மாறுங்க. இழந்த பிரசனத்துக்குள் வாங்க, இழந்த உறவுக்குள் வாங்க. கர்த்தரோட உறவாடுற சஞ்சரிக்கிற அனுபவத்துல இருந்தீங்களே, விட்டுட்டீங்களே, அப்படியே விட்டுறாதீங்க. சோத்திர பலி மட்டும் எடுங்க. சோத்திரம் படி பாருங்க. தேவ பிரசன்னம் வரும். நீ பாவம் பண்ணிருந்தா, அக்கிரமம் பண்ணிருந்தா அது ஞாபகப்படுத்துவார். அறிக்கையை விட்டுருங்க. பிரசனத்துல வந்துருங்க, உறவுக்குள்ள வந்துருங்க, அனுபவிச்சோட வாழ்க்கையில் வந்துருங்க. அதை கத்த எதிர்பார்க்கிறேன். காத்திருங்க.